தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் என்னங்கிறத உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது ஆயிருக்கணும், மேக்ஸிமம் 42க்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் தான். எந்த ஒரு எழுத்து தேர்வு இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. முழுக்க நேரடி பணி நியமனம் மூலம் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு. தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 29 பிப்ரவரி 2024. முழுசாக 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 14 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 29 சாயந்தரம் 5:45 வரைக்கும் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்பு, ரயில்வே வேலைவாய்ப்பு, போலீஸ், அதே மாதிரி டிஎன்ஹெச்ஆர்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி அனைத்து துறைகள்லேருந்து வேறு வேலைவாய்ப்பு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே எண்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் லிங்க் இருக்கும். ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை, முழு பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அவங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர், எந்த பெயரை மென்ஷன் பண்ணணுமோ அந்த பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் ஏஜ், வயது என்ன அப்படிங்கிற ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய தொலைபேசி எண் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க கிளியராக. அதுக்கடுத்தது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் கல்வி தகுதி இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ், வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குன்னா கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த சமூகத்தை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த காலத்தை மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 12வது ஃபிசிக்கலி டிசேபிள்டு. ஓகேங்களா, உடல் ஊனமுற்றோர் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிவர்ஸ் ஆனவங்க, அதே மாதிரியா விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிக்ளரேஷன், உறுதிமொழி, அதாவது நான் மேலே கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே உண்மை தான், எதுவும் பொய்யெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவு. ஓகேங்களா, கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலை, பட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலத்துறையில் வேலை. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா உதவியாளர்
உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவருக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,240 மட்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. 8/2/2024 அன்று 42 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 42க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது கல்வி தகுதி விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியில் பட்டாய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முன் அனுபவமான விவரம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி இயக்குவதிலும் கணினியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய சிறந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழே என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தகுதியுள்ள நபர்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் 29/2/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் கீழ்கண்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம், 3வது தளம், மதுரை 625020. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0452264230. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் ஹவர்ஸில் கேட்டுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலத்துறையில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இதுக்கு நண்பர்கள் சொல்லுவாங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.